ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியலில் நம்ம வெண்பாவை காணோன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம வெண்பாவை அந்த ரவுடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஆனாலுமே பாருங்க, தப்பிச்சு ஓடி வராங்க. ஒரு அம்மா மேலே வந்து மோதிடுறாங்க. அவங்க யாரு? அவங்க வந்து அந்த வெண்பாவை பார்த்த உடனே என்னம்மா என்ன எதுக்காக இப்படி ஓடி வரேன்னு கேட்குறாங்க. நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க எங்களை துரத்தி வராங்க, என்னை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொன்ன உடனே அந்த அம்மா வந்து ஆட்டோவை கூப்பிட்டு அதில் ஏறி போறாங்க. ஆனால் பின்னாடியே வந்து போலீஸும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. போலீஸ் வந்து அதை வாட்ச் பண்ணிடுறாங்க. அங்க பக்கத்துல உட்காந்து ஒரு போலீஸ் வந்து அந்த பொண்ணை வந்து கை காமிச்சு அதை பாருங்க, அந்த அம்மா வந்து அந்த ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க என்ற தகவல் வந்து போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிடுது. உடனே போலீஸும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம வெண்பா வந்து காப்பாத்திடுறாங்க. நம்ம மல்லியும் நம்ம தீபனும் ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லியை வந்து காணுமே, நம்ம வெண்பாவை காணுமே, நம்ம வெண்பா வந்து யாரை கடத்திருப்பாங்க, ஃபோன் அங்கேயே தான் கட் ஆகுது, அந்த டவர் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம வெண்பாவை இப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடணும். நம்ம விஜய்க்கும் அந்த உண்மை வந்து இது வரைக்கும் தெரியல. கண்டிப்பாக அந்த உண்மை நம்ம விஜய்க்கு தெரிய வந்துட்டா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம மல்லி மேலே ரொம்ப அதிகமாகவே கோபப்படுவாங்க. நம்ம விஜய் எதுக்காக நான் சொன்ன பேச்சை கேட்காம என்ன மீறி நீ வந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்க, இப்ப பாரு வெண்பாவை கடத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்கும்? இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தீபிகா வந்து என்னவெல்லாம் செய்வாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக தான் என்னோட பொண்ணோட சேஃப்டிக்காக தான் நான் வந்து அனுப்பக்கூடாதுன்னு நான் சொன்னேன் மல்லி. ஆனா வந்து நீ இப்படி பண்ணிட்டியே, இப்ப வெண்பா எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போடுவாங்க. இருந்தாலும் நம்ம வெண்பாவை கண்டிப்பா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு நம்ம மல்லிகையில ஒப்படைக்க போறாங்க. என்ன நடக்க போகுது, எப்படி காப்பாற்ற போறாங்க நம்ம வெண்பாவை? அது மட்டும் இல்லாம இந்த தீபிகாவும் வசமா மாட்டணும் இவங்க கையில. தீபிகாவுக்கு சரியான தண்டனை, தப்பான வழியில போறோம், ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு ஒரு நல்ல போலீஸா இல்லாம இப்படி மல்லி விஷயத்துல மட்டும் இப்படி கொடுமையா நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கான தண்டனை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கதான் போறாங்க. என்ன செய்ய போறாங்க எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.